ஹலோ கைஸ், Stranger Things சீசன் 5 வால்யூம் 1 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இந்த ஒரு தருணத்துக்கு தான் இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே Stranger Things சீசன் 5 வால்யூம் 1 இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டா கொண்டு போயிருக்காங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Stranger Things வேல்லையே பயங்கரமான பவர்ஃபுல்லான வில்லனான வெக்னா ஆர்ஜுனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். 1960s ஹாக்கின்ஸுக்கு ஒரு குடும்பம் குடி வருது. அந்த குடும்பத்துல ஹென்றி அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். ஃபியூச்சர்ல ஹாக்கின்ஸுக்கு இவன் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போறான் அப்படின்னு அப்ப யாருக்குமே தெரியாது. ஹென்ரிக்கு அப்பவே டார்க் மைண்ட் செட் இருந்துச்சு. மற்ற பசங்க மாதிரி அவன் இல்ல. எமோஷன், பெயின், லைஃப் வேல்யூ அப்படின்னு எந்த ஒரு ஃபீலிங்கும் அவனுக்கு இல்ல. எப்பவுமே சைலண்டா தான் இருப்பான். அதுக்கப்புறமா ஹென்ரிக்கு சின்ன வயசுல இருந்தே டேஞ்சரஸான சைக்கினிக் பவர்லாம் இருக்கு. அதாவது மற்றவங்களோட மைண்டை ரீட் பண்ணி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பாதிப்பு ஏற்படுத்துறது. அதுக்கப்புறமா டெலிக்னஸ்னா உடம்போட உதவி இல்லாம மைண்ட் ரீதியா ஒரு பொருளை நகர்த்துற மாதிரியான பவர்லாம் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டுல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டுல இருக்கிற டீமன் தான் அப்படின்னு ஹென்ரியோட ஃபேமிலி நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் ஹென்றி தான். அதுக்கப்புறமா ஹென்றி தன்னோட பவரை ஃபீல் பண்றதுக்காண்டி அனிமல் மேல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். அனிமலோட மைண்டை ரீட் பண்ணி டார்ச்சர் பண்ணி கொல்றது மூலமா அவனோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு கட்டத்துல அவனோட ஃபேமிலி மேலேயே டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். எதனாலனா, நார்மலான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த மக்களை எனக்கு பிடிக்கல, மக்கள்லாம் வீக்கானவங்க, இந்த உலகத்தையே மாற்றணும் அப்படின்னு அவங்க ஃபேமிலி மேலேயே டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். அதில் தன்னோட அம்மாவையும் தங்கச்சியும் கொண்டு வர்றான். பவர் இன்க்ரீஸ் ஆக தன்னோட பவர் அவனால கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு போயிடுறான். அதனால அவன் மயக்க போட்டு விழுந்துடுறான். இந்த கொலைக்கெல்லாம் காரணம் இவர் தான் அப்படின்னு ஹென்ரியோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த உண்மையை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு ஹென்ரிய ஹாக்கின்ஸ்ல இருக்க ஒரு லேபுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அவர் வேற யாரும் இல்ல, லெவனோட அப்பா டாக்டர் பெர்னர் தான். MK அல்ட்ரா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதல் சப்ஜெக்ட் ஹென்றி தான். அதுலதான் ஹென்ரிக்கு 1 அப்படின்னு பேரு வருது. ஹென்ரிய டாக்டர் பெர்னர் கண்ட்ரோல் பண்றாரு. ஹென்றி தன்னோட டார்க் மைண்ட் செட்டை ஒதுக்கி வச்சு நான் நல்லவன் அப்படின்னு ஏமாத்த ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹென்ரிக்கும் எல்லாவனுக்கும் கனெக்ஷன் வருது. ஹென்ரிக்கு பொதுவா மத்த கிட்ஸ் எல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அதனால மத்த குழந்தைங்களெல்லாம் மேனிபுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஹென்ரியோட நெக் சைட்ல ஒரு சிப்பு மாதிரி இருக்கும். அந்த சிப்பை வச்சுதான் டாக்டர் பெர்னர் ஹென்ரியோட டோட்டல் பாடியும் கண்ட்ரோல் பண்ணுவாரு. இந்த சிப்பை வெளியெடுக்கிறதுக்காண்டி லெவனோட உதவி வேணும் அப்படின்னு லெவனே ஏமாத்தி ஹென்றி அந்த சிப்பை வெளியெடுக்க வைப்பான். வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் லெவனை தவிர மற்ற எல்லா குழந்தைங்களையும் ஹென்றி கொண்டு வருவான். அந்த நேரத்துல தான் லெவன் ஹென்ரியோட டார்க் சைடையும் சுயரூபத்தையும் பார்ப்பா. அப்போ லெவன் சின்ன கிட்ஸா தான் இருப்பா. அப்பவே தன்னோட முழு பவரை யூஸ் பண்ணி இதுக்கு மேல இவனை விட்டு வைக்க கூடாது, இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு அப்சைட் டவுனுக்கு ஹென்ரியை அனுப்பிடுவா. அந்த அப்சைட் டவுன் மனிதர்கள் கால் வைக்காத ஒரு இடம். நார்மலான பிளேஸ் மாதிரி இல்லாம ரொம்ப டார்க்கா ஒரு அமானுஷ்யமான டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்ற ஹென்றி மாட்டிக்கிறான். தன்னோட உடம்பு இல்லாம எரிஞ்சு 1 இருக்கிறவன் வெக்னாவா அவதாரம் எடுக்கிறான். அவன்கிட்ட இருக்கிற பவரை வச்சு அப்சைட் டவுன்ல இருக்கிற மைண்ட் பிளேயரை, டெமோ ஆர்கனை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இவன் ஒரு ஷேப் கொடுக்கறான். வெக்னாவுக்கு ஒரே ஒரு நோக்கமா லெவனை ரிவெஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா அப்சைட் டவுனையும் ஹாக்கின்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு புது வேர்ல்டை உருவாக்கணும். அந்த வேர்ல்ட்ல நம்ம போடுறதா ரூல்ஸ், நம்ம போடுற ரூல்ஸை கேட்டு எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறது தான் வெக்னாவோட நோக்கமே. இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண 4 kills 4 போர்ட்டல் வெக்னாவுக்கு தேவைப்படுது. அதாவது 4 பேர்த்த கொலை பண்ணா 4 போர்ட்டல் ஹாக்கின்ஸ்ல ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுற மூலமா அப்சைட் டவுனையும் ஹாக்கின்ஸையும் ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். அதனாலதான் டெமார்கன்ஸ் மூலமா வில்பயஸை கடத்தினா. ஆனா வில்பயஸை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறமா கிறிஸி, ஃப்ரெட், பேட்ரிக், மேக்ஸ் எல்லாத்தையுமே மைண்ட் ரீதியா கட்டுப்படுத்தி கொண்டுடுறான். இதனால ஹாக்கின்ஸ்ல 4 போர்ட்டல் ஓப்பன் ஆகி கிராக் விழுந்து வெடிச்சு அப்சைட் டவுன் கூட கனெக்ட் ஆகுது. அதுதான் சீசன் 4ல நம்ம பார்த்திருப்போம். இந்த கிராக் ஆனதை சீசன் 5ல மெட்டல் பேன்லாம் போட்டு மூடி வச்சிருக்காங்க. சீசன் 4ல வெக்னாவோட கோட்டைக்கே போய் ராபின், ஸ்டீவ், நான்சி எல்லாருமே ஃபயர் பாட்டில் தூக்கி போட்டிருப்பாங்க. அதுல வெக்னா செத்திருக்க மாட்டான். தன்னோட ஸ்கின்னு கருகி போயிருக்கும். அதுல இருந்து வெக்னா காணா போயிரும். சீசன் 5ல வெக்னா எங்க இருக்கா அப்படிங்கறதான் கண்டுபிடிக்கிறதே ஒரு ஸ்டோரியா இருக்கும்.
அப்சைட் டவுன்ல இருக்கிற ஜிம்முக்கு போய் நல்ல ஸ்லிமாயி உடம்பை ஏத்தி சீசன் 5 வேலிமோனோட கடைசி எபிசோட்ல என்ட்ரி கொடுக்குறாரு. தசாவதாரம் கமல் மாதிரி வெக்னா கேரக்டரை காமிச்சிருக்காங்க. இப்ப புதுசா வாட்சீட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் காமிச்சிருக்காங்க. அந்த வாட்சீட் கேரக்டர் வந்து வெக்னா யாரை கண்ட்ரோல் பண்ணுதோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த கேரக்டர் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. எப்பவுமே வெக்னாவா தான் வரும். ஆனா இந்த வாட்டி ஸ்ட்ராட்டஜியை மாத்தி என்ட்ரி அப்படிங்கிற வாட்சீட்டா வந்து மத்தவங்களை ஏமாத்தி கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து பாத்தீங்கன்னா வெக்னா வந்து ஏன் சின்ன பசங்களை மட்டும் டார்கெட் பண்ணுது அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். அது ஏன்னா வெக்னாவுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. யாரு ரொம்ப டிப்ரெஷனா எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டு பலவீனமா இருக்காங்களோ அவங்களை ஈஸியா கேப்சர் பண்ணி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வெக்னா கொண்டு வந்துடும். அப்படி பார்க்கும்போது சின்ன பசங்க சின்ன சின்ன இன்சிடென்டா இருக்கட்டும், ஆக்சிடென்டா இருக்கட்டும், எதை பார்த்தாலும் பயந்துருவாங்க. அதனால ஈஸியா வெக்னா அவங்களை கேப்சர் பண்ணிடும். அதனாலதான் வெக்னா வந்து சின்ன பசங்க மேல டார்கெட் பண்ணுது. இதை பத்தி வெக்னாவே சீசன் 5 வேலிமோன் கடைசி எபிசோட்லயே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப வில்லியமுக்கு வேற பவர் வந்துருச்சு. இப்ப 3 ஹீரோ சேர்ந்து ஒரு வில்லனான வெக்னாவை எதிர்க்க போறாங்க. என்னதான் 3 பேர் சேர்ந்து வெக்னாவை அழிக்கிறதுலாம் அந்த அளவுக்கு சுலபம் கிடையாது. ஏன்னா ஒரு ஊரே வந்தாலும் அவன் சுலபமா ஹேண்டில் பண்ணுவான். அந்த அளவுக்கு பயங்கரமான பவர் இப்ப அவன்கிட்ட இருக்கு. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க 3 பேருமே சேர்ந்து எப்படி வெக்னாவை எதிர்த்து அழிக்க போறாங்க அப்படின்னு. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.